Next, they're talking about regulation and management of foreign exchange. Foreign exchange oda basics ipo solli thara poranga summa. Number 1, dealing in foreign exchange. Foreign exchange mola nee deal pannalama. Ipo nee ungitta vandu 10 ரூபாய் நோட்டு 100 ரூபாய் நோட்டு ரூபாய் நோட்டு இந்தியன் ரூபி நோட்டு நீ தாராளமா கையில வெச்சுக்கலாம். But can you deal in foreign exchange அப்படி கேக்குறாங்க. சாதாரணமாவே நீங்க வந்து டாலரையோ இல்ல பவுண்டையோ உங்களோட வாலெட்ல வச்சிட்டு இந்தியால ஜாலியா சுத்தலாமா அப்படினு கேட்டா அதுக்கு உங்களுக்கு பெர்மிஷனே கிடையாது. அதான் சொல்றாங்க எந்த பர்சனுமே நோ பர்சன், அது பர்சன் இன்க்ளூட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ், ஏஓபி, பிஓஐ, கம்பெனி, எல்எல்பி எல்லாருமே ஆல் ஆஃப் தெம் ஆர் இன்க்ளூடட். செக்ஷன் 3ல அவங்க சொல்றது என்னன்னா they say that don't deal in foreign exchange அப்படி சொல்றாங்க. நம்பர் 1 மொத்தம் வந்து 4 கிளாஸ் என்ன கொடுத்துருப்பாங்க, 4த்துல ஒன்னொன்னா சொல்றாங்க. நம்பர் 1, எந்த ஒரு பர்சனுமே no person shall deal in or transfer any foreign exchange or foreign security to any person not being an authorized person. நீ இங்க இருந்து வெளிநாட்டுல இருக்க உன் பையனுக்கே காசு அனுப்பணும்னா கூட நீ இங்கே டைரக்டா உன் பையனுக்குலாம் அனுப்ப முடியாது. You have to send it through an authorized person. அவ்வளோ ஈஸியாலாம் உங்களால ருப்பியை டாலரா உங்களாலேயே ஆன் மை ஓன் நானே டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒன்று த்ரூ ஆத்தரைஸ்டு பர்சன்றது பேங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து மணி டீலர்ஸ், மணி எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கலாம். அந்த மாதிரி யார்கிட்டயாவது நம்ம வந்து ஒரு அந்த இடைத்தரகர், அந்த காமன் பார்ட்டி இருப்பாங்க, அவங்க மூலியமாக தான் நம்மளோட ருப்பீஸ் அங்கே டாலராக மாறும். இது எல்லாம் இந்த 4த்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த 4த்துலேயும் என்ன ஒரு காமன் ஃபீச்சர் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓ இந்த ரீசனுக்காகத்தானா அப்படின்னு. ஓகேவா? ஸோ நம்பர் 1, அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் இங்கேருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓகேவா என்ன அனுப்ப முடியும். யூ கேன் சென்ட் மணி. ஓகே, அன்ஆத்தரைஸ்டாக நீங்கள் எதுவுமே அனுப்பவே கூடாது. ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணலாம், யாருக்காவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், தட் இஸ் டாலர் பணங்கள் அனுப்பலாம், இல்லைனா நீங்கள் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி மேம் நான் அனுப்புறது வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக அனுப்பணும், ஓகே, ஆனால் எனக்கு யாரோ பே பண்ணுறாங்க, அது நான் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக வாங்கிக்காம டைரெக்டாக அனுப்புகிறாங்களே அவங்கக்கிட்ட அப்படி டாலரை வாங்கிக்கிட்டோமா அப்படி கேட்டால் வாங்கிக்க கூடாது. ஏன் வாங்கிக்கூடாதுன்னா செகண்ட் கிளாஸில் சொல்லியிருக்காங்க செக்ஷன் 3 சப்செக்ஷன் பியா சப்செக்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ பர்சன் ஷால் மேக் எனி பேமெண்ட். யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ ஆத்தரைஸ் பேமெண்ட் மூலியமா தான் வாங்கணும். அதே மாதிரி யாருக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களோ இஃப் யூ வாண்ட் டு மேக் எனி பேமெண்ட், ஓகே, ஏதோ ஒரு பர்சனுக்கு கிரெடிட் பேமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அண்ட் இஃப் தட் பர்சன் இஸ் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும், no person shall make any payment or to the credit of any person resident outside India in any manner. நீங்கள் இங்கிருந்து ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவுக்கு no person shall make any payment to or for the credit of any person outside India in any manner. அப்படி நீங்கள் அனுப்பணும்னு நினச்சா நீங்கள் எப்படி அனுப்பணும், அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக தான் அனுப்பணும். ஓகேவா? அனுப்பவும் முடியாது. ரிசீவ் பண்ணலாமா மேடம், இந்த இடத்துல டீல்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. டீல் என்னன்னா முதல்ல நீங்கள் கையில் இந்த பணத்தை வச்சிருக்கலாமா, நீங்கள் முதல்ல ஒரு $1000 கையில் வச்சிருக்கவே கூடாது. ஹோல்டிங் ஃபாரின் கரன்சி இஸ் நாட் அலோட், டீலிங் இன் ஃபாரின் கரன்சி இஸ் நாட் அலோட். அது யாருக்காவது நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஐ எம் ட்ரான்ஸ்ஃபரிங் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆர் என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் செக்யூரிட்டி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் டு எனி பர்சன் நாட் பீங் ஆத்தரைஸ்ட் இஸ் நாட் அலோட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கையில் டாலரை புழங்கவே கூடாது. ரெண்டாவது அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சையோ இல்லை ஃபாரின் செக்யூரிட்டியோ ஆத்தரைஸ்டு பர்சன் அல்லாத யார் கூடயுமே நீங்கள் டீல் பண்ணக்கூடாது, யாருக்கும் பேமெண்ட் மேக் பண்ணக்கூடாது. ஆத்தரைஸ்டு பர்சன் அல்லாத யார்கிட்ட இருந்துமே நீங்கள் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணவும் கூடாது. வெளிநாட்டில் இருக்கிற யாராவனா இருக்கட்டும், பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, அவங்கக்கிட்ட நீங்கள் பணம் ரிசீவ் பண்ணணும்னா ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக மட்டும்தான் பண்ணணும். ஓகேவா? நோ பர்சன் ஷல் ரிசீவ், என்ன சொல்கிறாங்க பாருங்க, நோ பர்சன் ஷல் ரிசீவ் அதர்வைஸ் தேன் த்ரூ ஆத்தரைஸ்ட். உனக்கு பணம் வரணுமா ஆத்தரைஸ்ட் பர்சன் மூலியமாக வாங்கிக்கோ. ஓகேவா? நோ பர்சன் ஷல் ரிசீவ், நோ பர்சன் அதர்வைஸ் தேன் த்ரூ an authorized person any payment by order or on behalf of any person resident outside India in any manner. ஓகேவா? எந்த ஒரு பேமெண்ட்டையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பேமெண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதாக இருந்தால் அந்த பேமெண்ட்டை ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக மட்டும் தான் ரிசீவ் பண்ணணும். நீங்கள் யாருக்காவது பே பண்ணுறீங்க அப்படின்னா, பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாகத்தான் பே பண்ண வேண்டும், அதுவும் அலோவ் பண்ணால். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் கையில் ஒரு $10, $10, $20 கையில் வச்சு புழங்கக்கூடாது. அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபாரின் செக்யூரிட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக மட்டும்தான் டீல் பண்ணணும். அதை நீங்கள் விற்கிறீங்களோ வாங்குறீங்களோ அனுப்புறீங்களோ ரிசீவ் பண்ணிக்கிறீங்களோ வாட் எவர்
இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக தான் நீங்கள் டீலே பண்ணணும்னு சொல்கிறோம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ், வேர் எனி person in or resident in India receives any payment, ஓகேவா, through any other person including an authorized person without a corresponding inward remittance. அதாவது என்னென்னமா, சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக தான் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுனால மட்டுமே அது அலௌட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அப்போ கூட அதை அலோவ் பண்ண மாட்டாங்களாம். என்ன பண்ணணுமா, இப்போது இங்கேருந்து நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்புறீங்க, இல்லை அங்கேருந்து நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் கரஸ்பாண்டிங் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ், அதாவது இங்கேருந்து இந்த பர்பஸ்க்காகத்தான் இந்த பணத்தை அனுப்புகிறாங்க, இல்லை அங்கேருந்து அந்த பர்பஸ்க்காகத்தான் இந்த பணத்தை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரெமிட்டன்ஸ், அது வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. அந்த டாக்குமெண்ட் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக ஒரு $1000 வாங்கினா கூட அது தப்பு தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அங்கிள் வெளிநாட்டில் இருக்கலாம், அங்கேயே அவர் உங்களுக்கு கிஃப்டாக கூட $1000 கொடுக்கலாம். அந்த $1000 நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக ரிசீவ் பண்ணுறதுனால மட்டுமே அது கரெக்டுன்னு ஆகிடுமான்னு கேட்டால் ஆகிடாது. எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் $1000 உங்கள் அங்கிள் அங்கேயே அனுப்பிச்சு இங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது என்ன பர்பஸ், என்ன ஏதுன்னு ஒரு ரெமிட்டன்ஸ், கரஸ்பாண்டிங் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட் வேணும். அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக அந்த பணத்தை வாங்கினாலுமே கூட இட் இஸ் நாட் அலௌட் அண்டர் ஃபெமா. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இது நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமா வாங்கியிருந்தாலுமே கூட they will consider it as a unfit transaction கன்சிடர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் தயவு செய்து no person shall enter into any financial transaction in India as consideration for association with acquisition or creation or transfer of a right to acquire any assets outside India by any person. இதெல்லாம் ஹவாலா டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. நான் ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லைன் படித்தா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, ஒரு டாலரோட ரேட் வந்து 100 rupeesன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்போதுமே உங்களுக்கு வந்து உங்கள் கையில் டாலர் இருக்குது, நீங்கள் ரூபா வாங்கணும் அப்படின்னா there is a problem. என்னென்னா $1 is equal to 100 rupee, இதான் மார்க்கெட் ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட போய் நீங்கள் டாலர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, தட் இஸ் உங்கள் பையன் வந்து யூஎஸ்ஏக்கு போகிறாங்க படிக்கிறதுக்கு, அதுக்கு நீங்கள் வந்து டாலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆத்தரைஸ்ட் பர்சன் கிட்ட போயிட்டு, சார் ஒரு டாலர் $100 தானே, நான் $100 கொடுக்குறேன், எனக்கு ஒரு டாலர் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்புறம் எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இதில், ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் எனக்கு $1 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், இல்லை 5% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், they will have some fees. அந்த ஃபீஸை நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு பே பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு $1 கொடுப்பாங்க. ஸோ மார்க்கெட் ரேட் வந்து $100 is equal to $1 இருந்தாலும் நீங்கள் போய் $1 வாங்கிறதுக்காக போகிறீங்க, ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோட பையன் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறான், அவனுக்கு நீங்கள் $45,000 அனுப்பிச்சிருங்க, $1,000 அனுப்பிச்சிருங்க, இல்லை $3,000 அனுப்பிச்சிருங்க ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ், படிப்புக்காக, எஜுகேஷனுக்காக, ஃபீஸ்க்காக எதாவது அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆத்தரைஸ்ட் பர்சன் கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு வந்து $1,000 அங்கே பே பண்ணணும், அதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் பே பண்ணணும்னு கேட்பீங்க. அப்போ நீங்கள் நினச்சிப்பீங்க பேசிக்காக அங்கே $1,000 அனுப்பணும்னா into 100 அவ்வளோதான், 1 lakh இங்கே நம்ம கொடுத்துட்டு அங்கே $1,000 அனுப்பிச்சிருவாங்க பையனுக்கு நீங்கள் நினச்சிப்பீங்க. அப்படி அனுப்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா $100 is equal to 100 rupees is equal to $1, that is okay. பட் உங்களுக்கு இப்போ நான் வந்து $1,000 கொடுக்குறேன்ல, கொடுத்து உங்கள் பையனுக்கு அங்கே $1,000 கொடுத்து செட்டில் பண்ணல, இந்த டிரான்சாக்ஷன் நான் பண்ணி தரதுனால எனக்கு என்ன ப்ராஃபிட்டு, அதனால என்னோட ரேட் என்னன்னா, அவங்க சொல்லுவார், அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் சொல்லுவார், இஃப் யூ வாண்ட் டு பை டாலர் யூ ஹாவ் டு பே 101 rupee per dollar அப்படின்னு சொல்லுவார். அந்த 1 rupee வந்து அந்த ஆத்தரைஸ்ட் டீலருக்கு ப்ராஃபிட் மாதிரி. சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் பையன் வந்து ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டார், இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு வந்துட்டார், கையில் சும்மா ஒரு $10 இருக்குது. இந்த $10 ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட கொடுத்துட்டு கேஷாக மாற்றிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஓகேவா, இப்போ அவர்கிட்ட டாலர் இருக்குது, அவர் வந்து ருப்பீஸாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்போ அவர் அந்த $10 எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட கொடுத்தா அவங்க எவ்வளோ தருவாங்க அப்படி கேட்டிங்கன்னா 99 rupees தான் தருவாங்க. ஏன்னா இப்போது உங்கள் பையன் ஊர்லேருந்து வந்திருக்காருலே, அவருக்கு அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாரு. என்ன சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாருன்னா, டாலரை ருப்பியாக மாற்றி கொடுக்குறாரு. ஸோ என்னதான் மார்க்கெட் ரேட் $100 அப்படின்னாலும் இங்கே உங்கள் பையன் வந்து அந்த $10 கொடுத்துட்டு மாற்றிக்கும் போது எவ்வளோ தருவாங்க, வெறும் 99 தான் தருவாங்க. அதில் $1 அவருக்கு ப்ராஃபிட். ஸோ எப்போவுமே இஃப் யூ கோ டு பை த டாலர் யூ ஹாவ் டு பே 1 rupee எக்ஸ்ட்ரா. இஃப் யூ கோ அண்ட் ரிசீவ் த, கையில் டாலர் வச்சுருக்கேன், நான் டாலரை விற்க போகிறேன் அப்படின்னாலும் மார்க்கெட் ரேட்டோட $1 கம்மி தான் விற்க முடியும், மார்க்கெட் ரேட்டோட $1 அதிகமாக பே பண்ணால் தான் டாலரை வாங்க முடியும். இது பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா
ஒவ்வொரு தடவையும் ஆத்தரைஸ்டு பார்ட்டி கிட்ட போயிட்டு நான் போய் எனக்கு வந்து ஒரு $1000 என் பையனுக்கு அங்கே அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன அங்கே அனுப்பிச்சிருங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஆத்தரைஸ்டு டீல் என்ன $1000 அப்போ ஒரு டாலரை உங்கள் பையனுக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்ப எனக்கு நீங்கள் ₹1 பே பண்ணணும். ஸோ $1000 உங்கள் பையன் அக்கௌண்ட்டுக்கு நான் அங்கே போடணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் ₹1000 வந்து சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த சார்ஜஸ் அஃபெக்ட் பண்ணுறது, இந்த சார்ஜஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே உங்கள் பையனுக்கு $1000 அனுப்பி இங்கே $1 lakh இல்லை எக்ஸ்ட்ரா சார்ஜஸோடு சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பையனுக்கு $1000 கொடுக்குறீங்கன்றது வந்து ரெக்கார்ட் ஆகிடுதுல்ல. இந்த ரெக்கார்டுலேயே வராமல் நான் வந்து பிளாக் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் உங்கள் பையன் யூஎஸில் படிக்கிறான். யூஎஸில் இருக்கிற ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிருக்கான்னு வச்சுக்கோங்க. யூஎஸில் இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இந்தியாவில் இருக்க என் பையனுக்கு $1 lakh கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே மார்க்கெட் ரேட் ஆஃப் $1 lakh is $1000, நீங்கள் அங்கே என் பையனுக்கு $1000 கொடுத்துருங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டேரெக்டாக அவங்க அங்கே $1000 கொடுத்துருவாங்க, நம்ம வந்து அவங்களோட பையனுக்கு இங்கே $1 lakh கொடுத்துருவோம். இது வந்து கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது, இது வந்து தப்பு. இதுக்கு பேர் வந்து ஹவாலா டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். அதாவது இங்கேருந்து நீங்கள் $1,00,000 கொடுத்து உங்கள் கையிலேருந்து $1,00,000 கொடுத்து அது யூஎஸ்ஏல $1,000 மாதிரி உங்கள் பையன் கைக்கு போகுது அப்படிங்கிற அந்த டிரான்சாக்ஷனோட டாக்குமெண்டட் ஹிஸ்ட்ரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். அது தெரியாத வகைக்கு நீங்கள் அந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணக்கூடாது. ஸோ ஆக்சுவலி நிறைய நடக்கும். என்னென்னா இப்போ துபாய், இந்தியா, யூஎஸ்ஏ, யூகே எல்லா இடத்துலையுமே வந்து டீலர் இருப்பாங்க. இந்த டீலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் ஒரு டீலர் இருப்பான், அவன் என்ன பண்ணுவான்னா இந்தியாவில் ஒரு டீலர் இருப்பாங்க, துபாயில் ஒரு டீலர் இருப்பான்னு வச்சுக்கோங்க. துபாயோட திரம்ஸை வந்து நான் இங்கேருந்து ரூபா கொடுத்து அது திரமை மாற்றி இங்கே அனுப்புறதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சிருவேன்னா, இங்கே ஒரு டீலர் இருப்பான் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அண்டர் மார்க்கெட் கம்பெனி. அதில் வந்து 2 டீலர் இருப்பாங்க, ஒரு டீலர் இந்தியாவில் இருப்பாங்க, ஒரு டீலர் வந்து துபாயில் இருப்பாங்க. இப்போ நான் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமா நான் போனேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டாலர் நான் வாங்கணும்னா கூட $101 கொடுக்கணும், அப்போ தான் என்னால் ஒரு டாலர் வாங்க முடியும்னு. இப்போ இந்த ஹவாலா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் கலெக்ட் பண்ணுறத விட ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன கூட நமக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மியாகும். $1000 அனுப்புறதுக்கு சும்மா ஒரு $150 அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குறதுனால இப்போ நம்ம என்ன ஆகும்னா, நம்ம $1 lakh கொடுத்து அதை டாலர்ஸை மாற்றி எங்கள் பையன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமா போகிறதுக்கு பதிலாக இந்த ஜாம்பியோட இந்தியன் பார்ட்னர் கிட்ட வந்து என்ன சொல்லுவோம், இந்த ஜாம்பியோட இந்தியன் பார்ட்னர் கிட்ட நம்ம இங்கே $1,00,000 கொடுத்தா அங்கே ஜாம்பியோட பார்ட்னர் துபாயில் உட்காந்துருக்காங்க, அவன் என்ன பண்ணுவான்னா அதுக்கு ஈக்குவலண்டான திரம்ஸ் அங்கே நம்ம பையன்கிட்ட கொடுத்துருவான் காலேஜில். ஸோ அவன் அங்கே யூஸ் பண்ணிப்பான். ஸோ இதுக்கு நடுவில் டிரான்சாக்ஷன், இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றதே கவர்மெண்ட்டோட கண்ணுக்கு மறைக்கப்பட்டு நடக்கும். அதனால இது தப்பு, இது பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் வந்து ஹவாலா டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, புரியுதா? Do you understand? ஸோ எல்லாமே ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக தான் நீங்கள் பே பண்ணணும், வேறு எதன் படி நீங்கள் பே பண்ணக்கூடாது. ஓகே, you understand? You have to deal or transfer any foreign exchange or foreign security only through authorized person. You can receive otherwise than through authorized person, and no person shall receive otherwise than through authorized person any payment by or on behalf. Indile no person shall deal with or transfer any foreign இது எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஸோ அண்ட் ஸோ. இந்த இடத்துல மட்டும் பாருங்களேன், அவங்க ஃபாரின் பேமெண்ட்டை நீங்கள் வந்து நோ பர்சன் ஷல் மேக் எனி பேமெண்ட், யாருக்கும் பே கூட பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அந்த இடத்துல ஆத்தரைஸ்டு பர்சனுங்கிற வேர்டு கூட அவங்க மென்ஷன் பண்ணல, விச் மீன்ஸ் இஃப் யூ ஆர் பேயிங் ஐதர் த்ரூ ஆத்தரைஸ்டு பர்சன் ஆர் நாட் த்ரூ ஆத்தரைஸ்டு பர்சன், இஃப் யூ மேக் அ பேமெண்ட் தென் யூ ஆர் நாட் அலவுட், தட் இஸ் நாட் அட் ஆல் அலவுடுங்கிறாங்க. எப்போ வந்து ஒரு இந்தியன் பணத்தை கொடுத்து ஒரு டாலராக மாற்றி வெளிநாட்டுக்கு பே பண்ண முடியணும் அப்படிங்கிறத அவங்களா ஸ்பெசிஃபிக்காக சில அலவன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மட்டும் தான் அலவுடு, இதுக்கெலாம் நாட் அலவுடுன்னு. ஓகேவா, அதை தவிர மற்றபடி நீங்கள் எதை அமிச்சிங்க அப்படின்னாலும் இட் இஸ் கால்ட் அஸ் அ என்ன சொல்கிறது, இட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரொஹிபிட்டட் டிரான்சாக்ஷன் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டு டீல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் எனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஓகே டு எனி பர்சன் நாட் பீங் அன் ஆத்தரைஸ்டு பர்சன், ஆத்தரைஸ்டு பர்சன் அல்லாத நீங்கள் யார் ஒருத்தருக்கு அனுப்பணுன்னாலும் அது தப்பு, அனுப்பக்கூடாது. ரெண்டாவது, எந்த ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாகவே கூட நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணக்கூடாது யாருக்கும், அவுட் சைடு தட் டு பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இன் இந்தியா பண்ணவே கூடாது. மூணாவது, இஃப் யூ ரிசீவிங் எனி மணி ஓகே, அந்த மணி நீங்கள் ஆத்தரைஸ் பர்சன் மூலியமாக தான் ரிசீவ் பண்ணணும், இல்லைனா அதுவுமே வந்து ஒரு ப்ரொஹிபிட்டட் டிரான்சாக்ஷன் தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, என்டர் இன்டு எனி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹவாலா டிரான்சாக்ஷன் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும், பட் ஸ்டில் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹவாலா டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து
இந்தியாவில் நீங்கள் யாருக்காவது 1 lakh கொடுத்துட்டீங்கன்னா இவங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே $1,000 கொடுத்துருவோம். ஸோ நடுவில் அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்டே இல்லாமல் இந்த இடத்துல அந்த இடத்துல முடிஞ்சிடும். ஓகேவா? இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ணு தப்பி நடக்கிறதுனால ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் எப்போதுமே இட்ஸ் ப்ரொஹிபிட்டட், இட் இஸ் நாட் ஆஸ் பர் லீகாலிட்டி, வராது. ஓகே, இதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே செய்யக்கூடாது தான். ஆமாம், ஆத்தரைஸ் பர்சன் மூலியமாக தான் செய்யணும். அதுவும் பேமெண்ட்டு நீங்கள் ஆத்தரைஸ் பர்சன் மூலியமாக கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிசீப்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆத்தரைஸ் பர்சன்ஸ் மூலியமாக பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இந்த அவுட் ஆஃப் த டாப் 4 கொடுத்துருக்காங்களே, ஏபிசிடி 4 சப்செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சில டிரான்சாக்ஷன்ஸை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களே சேர்ந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அலௌடு டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. So the above transactions may carried on as otherwise provided in this act. ஆக்ட்ல மற்றபடி இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறது நீங்கள் செய்யலாம் with the general or special permission from Reserve Bank of India. மேலே குறிப்பிட்டுள்ள 4 டிரான்சாக்ஷன்ஸுமே ஜென்ரலான ஒரு blanket restriction தான் போட்டிருக்காங்களே தவிர ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷனோ ஜென்ரல் பர்மிஷனோ எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வாட் இஸ் அ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இஸ் வெரி சிம்பிள். யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் மணி டு சம்படி எல்ஸ் ஆர் யூ ரிசீவிங் மணி ஃப்ரம் சம்படி எல்ஸ். அவ்வளோதான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். அதான் சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் தட் எனி பேமெண்ட் டு கிரெடிட் ஆஃப் எனி பர்சன் ஆர் ரிசீவிங் எனி பேமெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் எனி அதர் பர்சன். இல்லைனா யூர் டிராயிங் நெகோஷியேட்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதி கொடுக்குறீங்க, ப்ராமிசரி நோட்டு, ஏதோ ஒன்று யூர் அக்னாலஜிங் அட் இட். ஒன்று நீங்கள் யாருக்காவது பணத்தை கொடுக்குறீங்க, இல்லை கொடுக்குறேன்னு சைன் போடுறீங்க, இல்லை வாங்கிக்கிறீங்க வாங்குறேன்னு சைன் போடுறீங்க, இல்லை வாங்கிக்கிறேன் அப்படின்றதுக்காக ஏதாவது வந்து யுவர் ஜஸ்ட் ப்ராமிசரி நோட் சைன், அந்த மாதிரி எதுனாலும் அது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து மேலே இந்த செக்ஷன் வந்து தே டாக்கிங் அபவுட் நீங்கள் எது இதுலலாம் வந்து யூ ஷுட் நாட் டீல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நோ பர்சன் ஷெல் டீல் வித்னு சொல்லி 4 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓவரால் பிளாங்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் இல்லாமல் நீங்கள் டீல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து நீங்கள் யாருக்குமே ஈவன் த்ரூ ஆத்தரைஸ்டு பர்சன் கூட அவங்க ஆத்தரைஸ் பர்சனே மேக் பண்ணல. நோ பர்சன் ஷால் மேக் எனி பேமெண்ட் டு எனி பர்சன் அவுட் சைட் இந்தியா சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அது ரிசீட் வந்து ரிசீவ் பண்ணுறதா ஆத்தரைஸ் பர்சன் மூலியமாக ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். 4 ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக 4 பேருக்குமே வந்து பிளாங்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதிலேருந்து எதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக பர்மிஷன் கொடுத்து அலோவ் பண்ணுறாங்களோ, அப்புறம் ஜென்ரல் பர்மிஷன் கொடுத்து அலோவ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. This section imposes blanket restrictions on specific transactions. This section applies to PRIA யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா இருந்தாலும் சரி, அவுட் சைட் இந்தியா இருந்தாலும் சரி, நீங்கள் பணத்தை பே பண்ணுறதா இருந்தாலும் ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் மூலமாக தான் பண்ணணும். இந்த பர்பஸ் ஆஃப் திஸ், இது எதுக்காக இந்த செக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, பணம் இங்கேருந்து வெளியில் அனுப்பக்கூடாதுனோ இல்லை அங்கேயே நீங்கள் உள்ளே வரக்கூடாதுனோ இந்த செக்ஷனை வைக்கல. பணம் இங்கேருந்து வெளியில் போனாலும் சரி, வெளியிலேருந்து உள்ளே வந்தாலும் சரி, அது கவர்மெண்ட்டினுடைய நாலேஜை மீறி நடக்கக்கூடாது. ஹவாலா டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏன் அதை இல்லீகலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒருத்தர் $1,000 கொடுத்து அங்கே 1 lakh மாத்திரான்றது கவர்மெண்ட்டுக்கே தெரியாதுல்ல. கவர்மெண்ட்டோட கண்ணை தட்டி நீங்களா தனியாக பண்ணுறது தப்பு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செக்ஷன் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் செக்ஷன் ஆர் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் எதுக்காகனா, இட் இஸ் டு ரெகுலேட் த இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் அண்ட் இன் அ பர்மிட்டட் மேனர். அப்போ தான் இந்தியன் மக்கள் இந்தியன் ரூபாயை வெளியில் கொடுத்து எவ்வளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்றி அது தன்னோட பிள்ளைகளோட படிப்புக்காகவும் மற்ற செலவுகளுக்காகவும் செலவு பண்ணுறாங்கன்ற டேட்டா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்போ கிடைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை பர்மிட்டட் மேனரில் ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் மூலிமா அந்த டிரான்சாக்ஷன்ஸை நிகழ்த்தும் பொழுது தான் அந்த ப்ராப்பரான டேட்டா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மேலே 4 விஷயங்கள் சொன்னாங்களா, அந்த 4 விஷயத்துக்கும் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டீலே பண்ணக்கூடாதுன்னாங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? a person, அதாவது எக்ஸாம்பிள் pertaining to clause A என்னது, no person shall deal with foreign exchange. a person resident outside India comes to India and would like to sell $1,000 ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு, ஏய் நீ 1 lakh ரூபா தாடா, நான் உனக்கு $1,000 தந்துடுறேன் டேரெக்டாக அப்படின்னு சொன்னால் இந்த டிரான்சாக்ஷனை 2 ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தன் $1,000 உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் $1 lakh அவன்கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட்டினுடைய டேட்டா பேஸில் இருக்காதுல்ல. ஸோ எனி டிரான்சாக்ஷன் பிட்வீன் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அண்ட் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, இந்த டிரான்சாக்ஷன் கவர்மெண்ட்டுடைய கண்களுக்கு தெரிஞ்சு நடக்கணும். அதனால திஸ் இஸ் நாட் அலோட். பேசிக்காக இந்த சப்செக்ஷனுக்கு மீனிங் சொல்லிட்டு வராங்க. அதுதான் கிளாஸ் ஏல என்ன சொல்கிறாங்க, யூ கேனாட் டீல் வித் யாரோ ஒருத்தர் ரேண்டமாக ஏதோ ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா கூட அவங்க ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்றதுனால அந்த $1,000 வாங்கிக்க கூடாது. புரியுதா? அடுத்தது கிளாஸ் பி என்ன சொல்கிறாங்க,
a person resident has an insurance policy in India. He requests his brother in India to pay the insurance premium. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க வந்து இந்தியாவில் ஏதோ ஒரு பேமெண்ட்டை அவங்க பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அங்கேருந்து டாலர் அனுப்பிச்சு அந்த டாலரை ஆத்தரைஸ்டு பர்சன் மூலிமா ருப்பியாக மாற்றி அவங்களே தான் அந்த டிரான்சாக்ஷனை பே பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு அங்கேருந்து அவங்க தம்பிக்கு இந்தியாவில் இருக்க தம்பிக்கு ஃபோனை போட்டுட்டே அந்த 1 lakh பே பண்ணிடுறா அப்படின்னு சொல்கிறது கூடாது. ஸோ எனிபடி ஹூ இஸ் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, ஓகேவா, கேனாட் மேக் பேமெண்ட், ஓகேவா, இன் இந்தியா வித்வுட் த ஹெல்ப் ஆஃப் ஆத்தரைஸ்டு டீலர், ஆத்தரைஸ்டு பேமெண்ட்லாம் எல்லாமே இஷ்டத்துக்கு பண்ண முடியும். This will amount to payment for the credit of non-resident. ஓகேவா, இந்த உள்நாட்டில் இருக்கிற 1000 ரூபா சும்மா அவங்க அண்ணனுக்காக இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ண மாதிரிலாம் கணக்கு வராது. உள்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு 1 லட்சம் ரூபாய் சும்மா தூக்கி கொடுத்த மாதிரி ஆகிடும் கணக்கு. அதனால திஸ் இஸ் நாட் பர்மிட்டட். இதான் கிளாஸ் பியில் சொல்லியிருக்காங்க. ஒரு கிளாஸ் பி படித்து பார்த்துக்கிறீங்களா? நோ பர்சன் ஷால் மேக் பேமெண்ட் டு ஆர் ஃபார் த கிரெடிட் ஆஃப் எனி பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா இன் எனி மேனர். வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தருக்காகவோ இல்லை ஒருத்தருக்கோ எந்த பேமெண்ட்டையும் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் தன்னை மீறி, அதாவது ஆத்தரைஸ்டு பர்சன் மீறி எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா, வேற என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபாரின்லேருந்து ஒரு டூரிஸ்ட் வராரு இந்தியாவுக்கு, வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் $20 கொடுத்து எதாவது சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அந்த $20 அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கக்கூடாது. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஒருவேளை ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனாக இருந்து மணி எக்ஸ்சேஞ்சராக இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வாங்கக்கூடாது. ஓகேவா, கிளாஸ் சி என்ன சொல்கிறாங்க? எனி பர்சன் இன் இந்தியா ஷால் நாட் ரிசீவ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் without the help of authorized person. நாலாவது ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. செக்ஷன் 3 ஒரு தடவை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே.